கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த 74வது இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தினத்தை கண்டிருக்க இந்திய தேசத்துக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதல். ஆமென். ஹல்லேலூயா. 73 ஆண்டுகள் ஆகிறது நம்ம சுதந்திரம் அடைந்து 74வது இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தினம். ஆமென். ஹல்லேலூயா. இந்திய சுதந்திரம் அடைந்தது போல நம்ம வாழ்க்கையிலையும் சுதந்திரமாய் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கண்களை போட்டு ஜெபித்து விட்டு ஆராதனைகளை கலந்து செல்லப்படும். பரிசுத்த பிதாவை துதிக்கிறோம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே, அப்பா பிதாவே, நீர் கொடுத்த ஆண்டவரே இண்டிபெண்டன்ஸ் டேக்கான நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவை, இந்த விசேஷத்த நாளில் எங்கள் இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. துதிக்கிறோம். உடைய கிருபை எங்கள் இந்திய தேசத்தில் ஆண்டவரே பெருகட்டும் ஆண்டவரே. துதிக்கிற இந்திய தேசம் ஆண்டவரே கர்த்தருக்கென்று சொந்தமாக இருக்கத்தக்கதாக கிருபை பாராட்டுங்க. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்க வாலிபர்கள் ஆராதனைகள் நடத்துவாங்க. உள்ள நாளத்திலிருந்து முழுமையாக ஆராதிங்க. தேவன் நாம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவரை நோக்கி பார்க்கிற எந்த முகத்தையும் வெட்கப்பட விடுதே இல்லை, பிரகாசம் அடைய தான் செய்கிறார். அதனால் இந்த நாளில், இந்த சுதந்திர தினத்து நாளில் தேவன் நம்மளை வெட்கப்பட விட மாட்டார்னு சொல்லிட்டு வெட்கப்பட்டு போவதில் இருக்க மாட்டார்.
சமூகத்துல நம்முடைய இருதயத்தை எல்லாம் தாழ்த்தி முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு தேவனை கொஞ்ச நேரம் நோக்கி பார்க்கலாமா? அவர் எல்லா துதிக்கும் பாத்திரர், அவர் எல்லா கனத்துக்கும் பாத்திரர், அவர் எல்லா மகிமைக்கும் பாத்திரர். கொஞ்ச நேரம் அப்படி இருந்த வண்ணமாகவே கைகளை உயர்த்தி அவரோட சாவரன்டிய, அவருடைய சர்வ வல்லமைய நோக்கி பார்த்து ஒரு துதிப்போமா? வசனம் சொல்லுது, பூமியை அவர் தம்முடைய வார்த்தையினால அஸ்திபாரப்படுத்தியிருக்கிறாராம், பூச்சக்கரத்தை தன்னுடைய கரங்களில் ஏந்திருக்கிறாராம். அப்படிப்பட்ட மகா பெரிய தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிப்போம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 ஆமென். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே, தோல்வி உனக்கில்லையே, துதி கானம் பாடி மகிழ்வே. அல்லேலூயா, 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 ஆமென். எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம், எங்கும் ஆசீர் பெறவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம், எங்கும் ஆசீர் பெறவே. அல்லேலூயா, 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 ஆமென். பிதாவாகிய தேவனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் தெய்வமே, உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிலே ஆண்டவரே, இந்த பூமியிலே அனுப்பி ஆண்டவரே, எங்கள் மேலே நீர் அன்பு கூர்ந்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் சிலுவை மரணத்தினால் ஆண்டவரே, சிந்தப்பட்ட இரத்தத்தினால் ஆண்டவரே, எங்களை பாவமர கழுவி மீட்டு ஆண்டவரே, உமக்கென்று பரிசுத்த ஜாதியாக ஆண்டவரே, ஒரு ஹோலி நேஷனாக ஆண்டவரே நீர் உருவாக்கினதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேலையில் கூட ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவரே தந்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. நீங்க மகிமைப்படுங்க ஆண்டவரே, உம்முடைய நாமம் மாத்தம் உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட்டிருப்பார் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்திய தேசம் சுதந்திரம் எப்போ தரம் அடையும்? இந்திய தேசம் முழுவதும் ரட்சிக்கப்படும் போது. ஹல்லேலூயா. இந்த சுதந்திர தினத்தில் இந்திய தேசத்துக்காக ஒரு நிமிஷமாக ஜெபிங்க. தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் நமக்கென்று விசேஷித்த தேவனுடைய வார்த்தையை நியூ ஜெம்ஸ் சபையின் போதகர் பாஸ்டர் ஐசக் கொண்டு வருவாங்க. தேவனோட வார்த்தைக்காக காத்திருங்க. தேவன் நம்மளோடு கூட பேசும்படியாக காத்திருங்க. தேவன் நாம் மகிமைப்படுவதாக. ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களுக்கு எனது அன்பின் நல்வாழ்த்துக்கள். அருமையான இந்த துதித்தோட்டம் காட்ஸ் அசம்பிளி திருச்சபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான அன்பு போதகர் பாஸ்டர் ஈனோக் அருள்தாஸ் ஐயாவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல தாழ்மையான ஒரு அன்புள்ள ஒரு தேவ மனிதர் கர்த்தர். இப்படிப்பட்ட தேவ மனிதர்களை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்ம விரும்புகிற போதகர்கள் அல்ல, தேவன் இந்த இடத்துல இவங்க தான் ஊழியம் செய்யணும்னு தேவன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற போதகர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆரோன் குடும்பத்தையும்
ஆசீர்வதிப்பார் என்கிற வார்த்தையின்படி கர்த்தர் ஆரோனையும் அவன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறவர். ஐயாவையும் அவர்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பு மகன், அவர்களுடைய மகன் ஜேக்கப்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா நிலைகளின் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்கிற வார்த்தையின்படி இன்னும் அவர்கள் மேன்மேலும் பலப்பட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு என்னுடைய அன்பு சகோதரர் பாஸ்டர் ஜாஷுவாக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். ஊழிய பாதையில் கர்த்தர் எல்லாவற்றிலும் நல்ல ஒரு என்கரேஜிங் ஸ்பிரிட் சிலருக்கு தான் இருக்கும். அதை போல நல்ல ஒரு ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துகிற, யாராக இருந்தாலும் உதவி செய்கிற அருமையான அன்பு சகோதரன். நாங்கள் இணைந்து நிறைய இடங்களில் ஊழியத்தை செய்திருக்கிறோம். இந்த நாளில் உங்களுடைய திருச்சபையில் நான் இந்த ஊழியத்தில் இருப்பது நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் இந்த வேளையை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. இந்த நாளைக்காக சொன்னபோது தேவ ஆவியானவர் என் உள்ளத்தில் போட்ட வேத வசனம், அது ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 1வது வேத வசனம். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்சேபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். என்ன அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியை நீங்க வாசித்து பார்க்கிற போது இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு, எனக்கு அருமையானவர்களே, ஒரு ஜேர்னி. எனக்கு என் அன்பு சகோதரனே, சகோதரிக, உங்களுடைய ஜேர்னி ஒரு டிவைன் ஜேர்னியா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? யாக்கோபு நமக்கு கற்றுக் கொடுக்கிறத இந்த பகுதியில் வாசிக்கணும். ஏன்னா அருமையான ஒரு பாடத்தை இந்த இடத்துல அவர் கற்றுக் கொடுக்கிறத இந்த பகுதி நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா ஏதோ கிளம்புறாரு அப்படின்ற காரியம் இல்லை. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நம்ம ஜூலைல வந்திருக்கிறோம். இன்னும் நமக்கு நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்கு. இந்த 6 மாசமே ரொம்ப கடினமா ஒரு வேலை கடந்து போயிருக்கலாம். இன்னும் நமக்கு ஜூலை கடந்து நமக்கு ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுடைய ஜேர்னி ஒரு டிவைன் ஜேர்னியா இருக்கணும்னா என்ன செய்யணும்னு அழகாக இவர் இந்த இடத்துல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். கன்சல்டேஷன் வித் காட், தேவனோடு கூட அவர் அமர்ந்திருக்கிற அந்த அனுபவம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் செய்கிற காரியம் சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, ஆனா அந்த பயணத்துல நம்ம என்ன செய்யணும்னு அழகான ஒரு பாடத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். மறுபடியும் அந்த நம்மளுடைய ஜேர்னி எல்லாமே வாழ்க்கையில் நமக்கு பிரயாணம் தான். அதாவது வீட்டிலேருந்து வெளியே போயிட்டு சாயந்தரம் மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்தோன்னா அது ஒரு ஜேர்னி. இல்லை எங்கே போனாலும் சரி, அதாவது கடைக்கு போனாலும் சரி, இல்லை வேலைக்கு போனால் எங்கே போனாலும் வெளியே போயிட்டு உள்ளே வரோன்னா, ஆனால் நம்முடைய ஜேர்னி, நம்முடைய பயணம் ஒரு தெய்வீக பிரயாணமாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதை தான் இந்த இடத்துல யாக்கோபு மிக அழகாக கற்றுக் கொடுக்கிறத வேதத்தில் வாசிக்கிறோம். இது கூட நமக்கு சாப்பிட்றது கூட ஒரு ஜேர்னி தான். அது உள்ள போய் இன்டெஸ்டைன் வழியா அது ப்ராசஸ் ஆகி, அதாவது அது கூட அது ஒரு பிரயாணம். நம்முடைய பயணம் அது ஒரு தெய்வீக பிரயாணமாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? முதல் காரியம், இந்த பகுதியை விட்டு நம்ம எங்கேயும் போறதில்லை. இந்த பகுதியை நான் முதல் வசனத்தை நான் உங்களுக்காக மறுபடியும் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்சேபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ முதல் காரியம், இந்த பயணத்தில் அவர் செய்கிற ஃபர்ஸ்ட் திங் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, போய் ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். டிவைன் வர்ஷிப், அதாவது தெய்வீக ஆராதனை. முதல் காரியம், ஏதாவது இஸ்ரவேல் யாக்கோபுக்கு, அதாவது அவன் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு காரியம் இந்த இடத்துல நடக்குது. என்ன நடக்குது? பையன் அங்க எகிப்துல உயிரோடு இருக்கிறான்ற செய்தியை மித்த பிள்ளைங்கள்லாம் சொல்றாங்க. அப்பாவால் நம்ப முடியல. அப்பா என்னப்பா, அவனை ஒரு மிருகம் அடிச்சு போட்டுச்சு, நீங்க தானே அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்க, இப்போ போய் உயிரோடு இருக்கிறான். இல்லை நாங்கெல்லாம் சொல்லிட்டோம், இல்லை நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம், இப்படி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஒரு ஆங்ஸைட்டி இருந்திருக்கும், தன் பிள்ளைய பார்க்கணுன்றதுக்கு என்ன உற்சாகமாக கிளம்பி இருக்கணும். ஆனால் அவர் அப்படி செய்யலை. வண்டியை எடுங்க, இங்கே பாருங்க அவன் அனுப்பிச்சிருக்கிறார், ரதத்தை பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே கிளம்பி இருக்கணும். ஆனால் அவர் இப்படி கிளம்பல. அவர் என்ன செய்கிறாருன்னா,
உடனே அவர் எங்க போறாரு? அவர் நேரா எகிப்துக்கு போயிருக்கணும். ஆனா அவர் எகிப்துக்கு போல. வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த முதல் வசனத்தை வாசித்து பாருங்க. புறப்பட்டு பெயர்சேபாவுக்கு போய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பெயர்சேபா அந்த இடத்துக்கு போறான் அவன். அந்த ஜேர்னி ஒரு தெய்வீக பிரயாணமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா முதல் காரியம் தெய்வீக ஆராதனை. 1000 காரியம் இருக்கட்டுங்க, முதல் காரியம் கர்த்தரை ஆராதிக்க பழகி கொள்ள வேணும். இல்ல தலபோற காரியமாவே இருக்கட்டும், இதை விட அவருக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? பிள்ளைய போய் பார்ப்போம், அப்புறமேல் ஆண்டவருக்கு சேர்ந்து நன்றி சொல்லிக்கலாம். இல்ல போலாமா, இது இந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன். உங்க வீட்டில் நீங்க ஆரம்பிக்கிற ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் சரி, அது பெரிய காரியமா இருந்தாலும் கூட ஆண்டவருடைய பாதத்துல உட்காருங்க. அங்க அவரை ஆராதிச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவருடைய திருமுகத்தை நோக்கி பாருங்க. கர்த்தர் இறங்கி அற்புதங்களை செய்வார். ஏன்னா அவர் ஜெபத்தை கேட்கிறவரான அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர். அவர் அந்த துதியில கர்த்தர் இறங்கி கர்த்தர் கிரியை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதாவாகிய தேவனை ஆராதிங்க பிரியமானவர்களே. கர்த்தர் தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அருமையான வாலிப பிள்ளைகளே, நான் விசேஷமா நான் சொல்றேன். நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவேன். டேவிட குறித்து நம்ம அடிக்கடி அவர் இப்படி ஆராதிக்கிறார். அவர் எத்தனை நாள் ஆராதிக்கிறார்? எத்தனை மணி நேரம் ஆராதிக்கிறார்? நீங்க வேதத்தை வாசிச்சு பார்த்துருக்கீங்களா? 119ஆம் சங்கீதம் 164வது வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? Psalm 164 அந்த வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு நாளில் உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் நான் 7 தரம் உம்மை துதிப்பேன்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவருக்கு இன்னொரு பழக்கம் இருக்குது. 55ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, அந்தி சந்தி மத்தியான வேளைகள்ல நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார்னு. அப்போ 7 தடவை துதிக்கிறாரு, 3 தடவை ஜெபிக்கிறார். இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா அப்படின்னு நீங்க ஒரு வேளை கேட்கலாம். ஆனா 1 மணி நேரம் ஆண்டவருக்கு ஒதுக்கிடணும்னு, அதாவது நீங்க வேத வசனம் சொல்ல விழித்திருங்கள், ஆயத்தமா இருங்க. 1 மணி நேரம் கூட அவருடைய பாதத்துல உட்காரணும்னா நான் எதுலையுமே சேர்த்துக்க கிடையாது. அப்படி நம்ம உட்காரணும். 1 hour உட்காருவீங்கன்னா அதுல எப்படி இருக்கணும், எப்படி பிரிச்சுக்கணும்? 70% அடோரேஷன் and 30% ஆஸ்கிங்கா இருக்கணும். 70% கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கணும், 30% ஆண்டவர்கிட்ட கேட்கறதா இருக்கணும். ஆனா நம்மளுது அப்படி இருக்காது, உல்டாவா இருக்கும். 99.99% ஆஸ்கிங்காவே இருக்கும். பேட்டர்னை மாத்துங்க, நல்லா அவரை துதிங்க, நல்ல தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர் வந்து இறங்குவார். இப்போ நீங்க வாயை திறந்து உங்க நாவல சொல் பிரவாதத்திற்கு முன்பே அதுக்கெல்லாம் பதில் அளிக்கிறவர், உங்களுக்கு பதில் செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்பர் 1, முதல் காரியம், நீங்க சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தரை நல்லா துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். that's number 1. முதல் காரியம், கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். டிவைன் வர்ஷிப், தெய்வீக ஆராதனை. நல்லா ஆராதிங்க. கர்த்தர் இறங்கி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படி அந்த ஆராதனையை செய்யும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது 2வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார், அவன் இதோ அடியேன் என்றான். இந்த டிவைன் வர்ஷிப், தெய்வீக ஆராதனையை நீங்க செஞ்சீங்கன்னா 2வது என்ன நடக்கும்னா டிவைன் காலிங், தெய்வீக அழைப்பு. ஆண்டவர் அழைக்கிறார். ஜேக்கப்னு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவர் அழைக்கிறது அந்த பகுதியில் வாசிக்கிறோம். யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார், இதோ அடியேன். உலகத்துல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறத காட்டிலும் ஒரு பெரிய சந்தோஷம் உலகத்துல எதுவும் இருக்குதா? இன்னைக்கு அவர் நம்மளை பேர் சொல்லி கூப்பிடுகிற தெய்வம். ஐயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் என்னைக்கு கூப்பிடுறாரு தெரியுமா? அவன் எப்போ ஆராதிச்சானோ அப்பயே சத்தம் வருது. அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, நீ சத்தத்தை கேட்கணுமா? வாயை திறந்து நல்லா கத்துற, நல்லா துதிங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. when you wait, நீங்க அவர் பாதத்துல உட்காருங்க, நிச்சயமா கர்த்தர் உங்க கூட பேசுவார். அங்க நீங்க வேதத்துல நாத்தான் வேலை குறித்து வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு அவரை பார்த்து, நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன்ப்பா. எப்படி உமக்கு தெரியும்? தம்பி, நீ அத்தி மரத்தின் நிழல்ல உட்கார்ந்து இருக்கும் போதே உன்னை பத்தி எனக்கு தெரியும். இஸ்ரவேலருடைய வீடுகள்ல பேக் சைட்ல, பேக் யார்ட்ல என்ன வச்சிருப்பாங்கன்னா அத்தி மரம். அந்த நிழல்ல உட்கார்ந்து டெய்லி, எனக்கோ ஒரு நாள் வேதம் வாசிக்கிறது இல்லை, எனக்கோ ஒரு நாள் ஜெபிக்கிற காரியம் அல்ல, ஒவ்வொரு நாளும் அவன் நியாயப்பிரமாணத்தை எடுத்து வாசிக்கிற காரியத்தை, அதை தான் அங்க சொல்றாரு. நீ அத்தி மரத்தினால ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து இருக்கிறத மனுஷன் பார்க்கறானோ பார்க்கல, தம்பி தங்கச்சி, என் அருமையான சகோதரனே சகோதரியே, நீ கர்த்தருடைய பாதத்துல உட்கார்றத கர்த்தர் பார்க்கிறார். உன்னை பேர் சொல்லி கூப்பிடுவார். ஆண்டவர் மோசேன்னு பேர் சொல்லி கூப்பிடுவார். உங்களை பேர் சொல்லி அழைப்பார் ஆண்டவர். மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய்.
எனக்கு அருமையானவர்களே, உங்க மேல கை வைக்கிற ஒரு நல்ல தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம். நாத்தான்வேல் கேட்கிறாரு, அப்போ சொல்லிட்டு ஆண்டவர் இந்த வேர்டை சொல்றார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். தேவ தூதர்கள் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் காண்பைன்னு சொல்றார். இன்னைக்கு உங்களை முதலாவது பேரை சொல்லி அழைக்கிறவர் உங்களுக்கு சொல்ற காரியம் அதுதான். இதுவரைக்கும் இல்லாத விதத்துல பெரிய காரியத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில தெய்வீக காரியங்களை கத்தர் உங்களுடைய குடும்பத்துல கத்த செய்ய போகிறார், உன் வாழ்க்கையில செய்ய போறார். இந்த என் வாழ்க்கையில நாளைய தினமே எப்படி இருக்கும்? எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறியா? உன்னை பேர் சொல்லி அழைச்சவர், என்ன ஒரு நாள் பேர் சொல்லி அழைத்தவர் ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார். ஏன்னா ஊதாரியாக ஒண்ணுமே இல்லாதவனை சுத்தி கொண்டிருந்த என் வாழ்க்கையில கத்தர் இடைப்பட்டார். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில கத்தர் பெரிய காரியங்களை செய்வான். எதுக்கும் உதவாத நிலைமையில இருந்தேன் என் வாழ்க்கையில, ஆனா God took me. ஆண்டவர் அந்த களிமண்ணா இருந்த என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஸ்டாருடைய ரசிகர் மன்ற தலைவனாக வாழ்க்கையில பெரிய பெரிய ஸ்ட்ரைக்கெல்லாம் நடத்தி, ஏன்னா எல்லா பாடத்திலையும் ஃபைனல் இயர்ல ஃபெயில் பண்ண நிலைமையில 800 ரூபா சம்பளத்துக்காக தெருவா சுத்தி கொண்டிருந்த பொழுது, ஆனா அந்த நிலையில் இருந்த போது ஆண்டவர் என்னை அழைத்து என்னை உருவாக்குனது மாத்திரமல்ல, 800 ரூபாய்க்கு சுத்திக்கிட்டு இருந்த என்னைய வாழ்க்கையில, ஆனா என்னைக்கு நான் கீழ்ப்படிஞ்சு என்னைக்கு அவருடைய பாதத்துல உட்கார்ந்தனோ, அப்படியே என் வாழ்க்கையில ஒரு அப்சைட் டவுன், ஒரு பெரிய மாற்றத்தை கத்தர் கொண்டு வந்தார். அப்சைட் டவுன், ஒரு பெரிய தலைகீழான ஒரு மாற்றம். மாசம் டக்குன்னு பார்க்கும்போது என் சம்பளம் 80,000 ரூபாயில போய் உட்கார்றேன். 800 80,000 ஆச்சு. அப்புறம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் சிங்கப்பூர் தேசத்தில், நான் சொல்றது 23 ஆண்டுகளுக்கு முன்பாக என் மாத வருமானம் 1.5 lakhs சேலரியில் உட்காந்துக்கிட்டு இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் சொன்னார், தம்பி திரும்பி போ, உன்னை போல நிறைய பேர் வழி தவறிக்கிட்டு இருக்கிறாங்க, நீ போய் அவங்களுக்கு ஊழியத்தை செய்யணும். வேலையை விட்டு ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த 21 வருஷமாக 22 ஆண்டுகளாக கத்தருக்கு ஊழியம் செய்கிறேன். என்னை கைவிடாதவர் உன்னை கைவிட மாட்டார். அல்லது தீர்க்கதரிசனமான வார்த்தையை கத்தர் உனக்கு சொல்லுகிறார். உன்னை பேர் சொல்லி அழைத்தவர், தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் உன் வாழ்க்கையில நிச்சயமா பெரிய காரியங்களை செய்வார். இந்த இடத்துல டிவைன் காலிங், உன் ஜேர்னி ஒரு டிவைன் ஜேர்னியாக தெய்வீக பிரயாணமா இருக்கணும்னா முதலாவது தெய்வீக ஆராதனை, டிவைன் வர்ஷிப். அதை நீங்க ஒழுங்கா செஞ்சிட்டீங்கன்னா போதும். உண்மையா நீ அவருடைய பாதத்துல உட்காருங்க, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அப்படி நீங்க கூப்பிடுங்க, நடக்கும். உன்னை கர்த்தர் பேர் சொல்ல டிவைன் காலிங், தெய்வீக அழைப்பு மாத்திரமல்ல. 3வது வசனம் நமக்கு இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேணாம், அங்க உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். டிவைன் கன்ஃபர்மேஷன். 3வது காரியம் தெய்வீக உறுதி. இன்னைக்கு உனக்கு உறுதியா சொல்றார். எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய கேள்வி, ஒரு கவலையோடு கூட இருக்கிறியா? கத்த சொல்கிற, நீ பயப்படாத, fear not, I am for you. நான் உனக்காக இருக்கிறேன்னு கத்த சொல்லுகிறா. I will give you rain in the due season. ஏற்ற காலத்தில் நான் உனக்கு மழை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் பொழியும். இல்லையா வாழ்க்கை சூழ்நிலை, எனக்கு அருமையானவர்களே, என் வாழ்க்கையில் ஆண்டவர் தூக்குனவர், உன்னை கத்தர் பெரிய ஜாதி ஆக்குவார். எந்த இடத்துல நீ வெட்கப்பட, instead of your shame and dishonor, I will give the double portion of blessing and honor. உன் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனையான பலன் வரும். பிரியமானவர்களே, செய்வார் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் கிடையவே கிடையாது. உங்களை கத்தர் டிவைன் கன்ஃபர்ம், தெய்வீக உறுதி. ஆண்டவர் உறுதியா சொல்ற காரியம் அதுதான். நீ பயப்படாத, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். இட்ஸ் a confirmation. ஆண்டவர் உறுதியா சொல்ற காரியம். உன் குடும்பத்தை கத்தர் பெருமைப்படுத்துவார். தம்பி தங்கச்சி, உன் குடும்பத்தை கத்தர், உன் பேரை கத்தர் பெருமைப்படுத்துவார். எந்த இடத்துல உன் பேரு டெஸ்ட்ராய், நாசமா போச்சுன்னு நினைக்கிறியோ, அதே இடத்துல உன் தலையை கத்தர் உயர்த்துவார் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் கிடையவே கிடையாது. அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, 4வது வசனம் எப்படியா சொல்லப்பட்டிருக்கு? நான் உன்னோடு எகிப்துக்கு வருவேன், நான் உன்னைய திரும்பவும் உன்னைய சுகமா வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர், அதாவது இந்த ஃபோனுக்கெல்லாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, wherever you go the network follows. அதை போல எங்கெல்லாம் நான் பாட்டுக்கு, நீ மாத்திரம் நீ எகிப்துக்கு போ, நான் பாட்டுக்கு என் இடத்துல உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல, நீ எங்க போ, நான் உன்னோடு எகிப்துக்கு வருவேன் அப்படின்னு கத்த சொல்ல, நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். தெளிவா ஆண்டவருடைய வார்த்தை அந்த இடத்துல அவருக்கு நேரா வருது. இட்ஸ் a கன்ஃபர்மேஷன் மாத்திரமல்ல, இட்ஸ் a கம்ஃபர்ட், டிவைன் கம்ஃபர்ட், தெய்வீக ஆறுதல். உன்னை ஆறுதல் படுத்துகிற தெய்வம், நான் உன்னோடு வரேன்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார், கர்த்தர் செய்வார். பிரியமானவர்களே, எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறியா? கர்த்தர் உனக்கு அடுத்து ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. நிச்சயமா முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒரே ஒரு காரியம்,
அவரை இறுக பிடிச்ச உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஏசாயா 26:3 வாசிக்கிறோம். உறுதியா பிடிச்சுக்கோங்க. பிடிச்சாலும் பிடிச்சா உட்டும்பு பிடின்னு ஆண்டவர் நல்லா பிடிச்சுக்கோங்க. கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தருவார். நிச்சயமா செய்வார்ன்றதுல சந்தேகம் கிடையவே கிடையாது. அவர் சொன்னால் சொன்னதுதான். ஆண்டவர் எல்லா நிலைகளிலும் உன் குடும்பத்தை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். அதாவது வேதத்தில் வாசிக்கிறோம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் ஜெரமியா 33:3. நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதது உனக்கு எட்டாதுமான பெரிய காரியத்தை செய்வேன். ஏப்ப சாப்பியா உட்கார வைக்கிறது இல்லை, டாப் கிளாஸ்ல கர்த்தர் உட்கார வைப்பார். 800 ரூபா சம்பளத்தில் உட்காந்துருந்தோன்னா எங்கேயோ போய் உட்காந்தா ஏதோ ஒரு சின்ன சேலரி ஒரு உயர்வு கிடைச்சி இல்லைங்க, எங்கேயோ போய் ஹாட் சீட்டில் உட்கார வச்சார் ஆண்டவர். என்ன நீ உண்மையா நீ தேடி பார்த்தனா நிச்சயமா உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியத்தில் கூட கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து நீ அவருடைய பாதத்தில் உட்காந்து பார், கர்த்தர் உன் வாழ்க்கையில் உயர்த்துவார். இல்லை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, இன்னும் கர்த்தரை தேடு. ஹல்லேலூயா. இன்னும் மனத்தாழ்மையோடு தேடுங்க. இன்னும் பெருமை இல்லை வேண்டாம், உன்னை மனத்தாழ்மையோடு கூட கர்த்தரை தேடுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நிச்சயமா உன் வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் தருவார் என்பதுல சந்தேகம் கிடையவே கிடையாது. அடுத்த வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அதற்கு பின்பு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் இட்ஸ் அருமையா. அந்த 4வது வசனத்துல இன்னொரு காரியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் தான், நான் உன்னோட எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்ப வரப்போனேன். இன்னும் இங்கிருந்து கிளம்ப கூட இல்லை, பெயர் சேபால தான் இருக்கிறாங்க. இட்ஸ் a divine revelation. அதாவது தெய்வீக தரிசனம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு எல்லா நிலையிலும் உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பா, பியூட்டிஃபுல்லா கர்த்தர் நடத்துவா. இன்னைக்கு உன் விஷன் டோன்ட் லிமிட் த பவர் ஆஃப் காட். ஆண்டவர் இவ்வளவுதாங்க செய்ய முடியும்னு தப்பு கணக்கு போடாதீங்க. நீ அறியாதது உனக்கு எட்டாதமான பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஒரே ஒரு காரியம், நல்ல ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க, உனக்காக யாவையும் கர்த்தர் செய்வார். கடைசியா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு 5வது வசனத்துல வாசிக்கிறோம், என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதற்கு பின்பு யாக்கோபு பெயர் சேபாவிலிருந்து பிரயாணம் புறப்பட்டான். எண்ட், டிவைன் எண்ட், முடிவு, தெய்வீக முடிவு. கிளைமேக்ஸ் பட்டைய கலப்புதுன்றாங்க, அந்த மாதிரி சூப்பரான முடிவு. ஆரம்பம் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா முடிவு சம்பூர்ணமான முடிவு. இப்பதான் கிளம்புறான், பியூட்டிஃபுல்லா எல்லாத்தையும் கர்த்தர் செய்கிறார் ஆண்டவர். அதாவது 130 வயசுல அவர் அங்கிருந்து கிளம்புறார். அவர் அந்த தேவன் வச்சிருந்த அந்த ஸ்தானம் கானான்ல இருந்து கிளம்புறாரு ஈஜிப்டுக்கு. அவருடைய காரியம் முடியும் போது, அவருடைய வாழ்க்கை முடியும் போது 147 வயசு. அங்க எகிப்துல போய் கம்ஃபர்டபுளா பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, கொள்ளு பேர பிள்ளைங்க அவ்வளோ பேரையும் பார்த்துட்டு தலைமுறையா பார்த்துட்டு எண்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா முடியுது. உங்க வாழ்க்கையினுடைய முடிவு சூப்பரா இருக்கும். நம்ம வாழ்க்கையில ஆரம்பம் சூப்பரா இருந்து முடிவு கேவலமா இருந்தா என்ன பிரயோஜனம்? அவருடைய வருகை மிக சமீபம். விழித்திருங்கள்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல சின்ன காரியமா இருந்தாலும் இஸ்ரவேல் கற்றுக் கொடுக்கிறது அதுதான். போய் உட்காந்துட்டான், ஐயோ இதை விட வேற என்ன அப்படின்னு அப்புறமேல் கர்த்தரை தேடிக்கலாம். இல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அவரை நீங்க தேடுங்க பிரியமானவர்களே. First you seek the kingdom of God. முதல்ல நீ அவரை தேடிப்பாரு. கர்த்தர் உன் வாழ்க்கையில அற்புதமா உங்களை நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். செய்வார் என்பதுல சந்தேகம் கிடையவே கிடையாது. நிச்சயமா உங்க வாழ்க்கையில இதுவரை இல்லாத விதத்துல நீங்க ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க என்பதுல சந்தேகம் கிடையாது. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதாவாக்கிய தேவனை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே, ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு வல்லமை, ஹல்லேலூயா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையை கர்த்தர் இப்பொழுது ஊற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நீங்க வாங்கப்பான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. என் குறைகளை குற்றங்களை மன்னிங்க சுவாமி. நானும் ஆண்டவரே ஒரு இஸ்ரவேலை போல, யாக்கோபை போல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். என் வாழ்க்கையில் உம்மை தேடுகிற மகனாக நான் காணப்படுவேன், தேடுகிற மகளா இருப்பேன்னு சொல்லி பாருங்க. உன் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதே ஒரு தேவ வல்லமை உங்களுடைய அறை வீடுகளுக்குள்ள வந்து இறங்குகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதே இந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இணையதளத்தின் மூலமாக யாரெல்லாம் இந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம், இந்த எங்களோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறீங்களோ, ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே வந்து இறங்குகிறது. அவருடைய சரீரத்திலிருந்து விழுந்த அந்த இரத்த துளிகள் ட்ரிப்பிங் அப்படியே ஒவ்வொரு சொட்டா விழுந்தது உன்னுடைய உச்சம் தலைக்குள்ளாக. ஹல்லேலூயா. அதை கடந்து போகிறது எல்லாம் செத்து கிடக்கிற நாடி நரம்புகள், இரத்த நாளங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். Sprinkling the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் அந்த பரிசுத்த இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளாக அது ஊடுருவி கடந்து போவதாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா.
எங்க பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்கு பண்ணினவர் நீர், வாக்கு மாறாத தெய்வம். நீங்க செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் மீண்டும் ஒரு விசை கூட உங்களுக்கு சொல்லுகிற காரியம் அதுதான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன் குடும்பத்தை கர்த்தர் பெருமைப்படுத்துவார், உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அக்கார்டிங் டு ஐசையா சாப்டர் 33 verse 16. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் உன்னை உயர்ந்த இடங்களில் குடியிருக்க பண்ணி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கண்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். இதுவரை இல்லாத விதத்தில் கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ பலமிழந்த சட்டைகளா இருந்துச்சா, இப்பொழுது கர்த்தர் ஒரு புதிய சட்டைகளை கர்த்தர் தருகிறார். நீ ஆறுகளை கடக்கத்தக்கதாக, நீ அக்கினியில நடக்கும் போதும் நீ வேகாதிருப்பாயின்னு வேதவசனம் சொல்லுகிறபடி ஒரு விசேஷத்தை, ஹல்லேலூயா, பலனுள்ள சட்டைகளாக கர்த்தர் உனக்கு உன்னுடைய, ஹல்லேலூயா, கரங்களை, உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் பலப்படுத்துகிறார். நீ பலுகவும் பெருகவும் தக்கதாக உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். செய்ய போகிறதற்காக நன்றி தகப்பனே. ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்னு வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவத்துக்குள்ளாக ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அதிகமா தேடுகிற மகனாக நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்க அப்பா. அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. சபையை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பீராக. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எந்த இடத்துல வேலை செய்கிறாங்களோ, எந்த இடத்துல படிக்கிறாங்களோ, உம்முடைய வெளிச்சத்தை கொண்டு வந்து அவர்கள் அனைவரையும் இந்த ஆண்டவரே மெய்யான ஒளியின் இடத்துல சேர்க்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த இடத்துல ஒவ்வொரு இந்த சபைக்குள்ளாக ஒவ்வொரு குடும்பமும் வந்து ஸ்திரப்பட கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்க. ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.